இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம்? இன்னைக்கு விகிதம் ஆரம்பிக்கலாம். விகித சமம் ரெண்டும் பார்த்துடலாம். ஆமா, ஹிஸ்டரி முடிச்சோம்ல, ஹிஸ்டரியில ஒரு டாபிக் முடிச்சோம்ல, மேக்ஸ்ல ஒரு டாபிக் முடிச்சிடலாம். ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகேவா? போறதா விகிதமா? ஆமா. ஓகே. அதாவது ரேஷியோ தமிழ்ல விகிதம் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? சின்ன டாபிக்கா பெரிய டாபிக்கா? சின்ன டாபிக் தான், ஆனா ரொம்ப முக்கியமான டாபிக். இதுதான் எல்லாத்துலயுமே வரும். ஆமா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்துலயுமே வரும். எல்லா கணக்குலயுமே விகிதத்தை வச்சுதான் நம்ம போட போறோம். அதான் ஷார்ட்கட். எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் வந்து விகிதத்துல இருந்தா நம்ம போடுவோம். ஓகேவா? விகிதம் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க எல்லா சமமும் போடலாம். விகிதம் அப்படின்னாலே இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? ஈஸ் டூன்னு சொல்லுவாங்க. ஈஸ் 2 20:30. இப்ப 20/30 இருக்குன்னு வையேன். என்னது? 20/30. ஓகேவா? இது எப்படி எழுதலாம்னா 20:30 எழுதலாம். ஓகேவா? இப்ப இது ரேஷியோவானா? இது ரேஷியோ கிடையாது. ரேஷியோனா என்னன்னா சிம்பிளிஃபை பண்ணணும். என்னது? சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இது எளிய வடிவமா இருக்கணும். என்னது? எளிய வடிவமா இருக்கணும். இதை இன்னும் எளிமைப்படுத்தணும்னா எப்படி பண்ணலாம்? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சு விட்டுலாமா? ஓகே. அப்ப 2.3 ஆ? ஆமா, அப்ப இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாமா? அப்ப 2:3. இதை இன்னும் எப்படி எழுதலாம்? 2/3 எழுதலாமா? அப்ப இந்த 20:30 ரேஷியோ என்னது? 2:3. ஓகேவா? இதோட ரேஷியோ 20:30. இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா காமனா ஒரு ஃபேக்டர் அடிச்சிருக்கேன். காமனா ஒரு நம்பரால டிவைட் பண்ணிருக்கேன். தெரியுதா? இதையும் இதையும் ஒரு நம்பரால டிவைட் பண்ணிருக்கேன். கரெக்டா? இது என்ன நம்பர்? 10. ஓகேவா? இதுலயும் 10. இதுல ஒரு 10ஆல டிவைட் பண்ணிருக்கேன், இதுலயும் 10ஆல டிவைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? அந்த 10 தான் எக்ஸ். என்னது? அந்த 10 தான் எக்ஸ். ஆமா, இங்க எப்படி இருக்குன்னா 2x 3xன்னு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? எப்படி இருக்கு? 2x 3xன்னு இருக்கு. அந்த x என்னது? இங்க 10. இந்த 20:30க்கு x 10. 10 x மாத்திட்டு 2x × 30 3xன்னு மாத்திட்டேன். x அடிச்சா 2:3. ஓகேவா? புரிஞ்சுதாமா? கேன்சல் பண்ணிட்டா 2:3 ஆ? ஆமா. இப்ப இந்த x என்னது? 10. சரி, இது ஒரு பார்ட். ஓகேவா? இப்ப 4/8 இருக்கு. என்னது? இத ரேஷியோவா மாத்தனா இது பேரு ஃபிராக்ஷன். என்னது? ஃபிராக்ஷன். இது பின்னம். தமிழ்ல பின்னம். இது பின்னம். ஓகேவா? இது விகிதம். ஃபிராக்ஷனா மாறும். இப்ப ரேஷியோ.
இங்கிலீஷ்ல ரேஷியோ. ரேஷியோ. இந்த பின்னத்தை ரேஷியோவா மாத்தினா எப்படி போடுவேன் நானு? 4:8. 4:8. ஓகேவா? இது ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிற நம்பர் என்னது? இது ரெண்டுத்துலயும் காமனா என்ன நம்பர் இருக்கு? ரெண்டுமே எந்த நம்பரால வகுப்படும்? 2ஆல. ஓகேவா? அப்ப 2ஆல அப்ப x என்னது? 2. ஓகேவா? அப்ப 2ஆல அடிச்சா இங்க 2, இங்க 2, 4, 4, 8. இதையும் வந்து பாத்தீங்கன்னா 2ஆல வகுப்படுத்தலாமா? 2, 4, 4, 2, 8. 2/4. 2:4. அப்ப 1, 2 இது எப்படி எழுதலாம்? இந்த x என்னது? 4 நம்மளுக்கு. அப்போ x என்னது? 4. 4ஐயும் 2ஆல அடிக்கிறோமா சார்? ஆமாமா, இது 1 இது 2 இல்ல. ஓகே ஓகே ஓகே. ஓரம் 2 2 4. அப்ப 1:4. 1x is 2x. x நம்மளுக்கு என்னது? 4. இப்ப 1:2 தான் நம்மளுக்கு ரேஷியோ. ஓகேவா? கடைசியில இதை அடிக்கவே முடியாதுன்ற நிலைமையில தான் நிறுத்தணும். ஓகேவா? அடிக்க முடிஞ்ச அளவுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே ஓகே அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே சார். சரியா? ஓகே. சரி சரி சரி. இப்ப இது எதுக்கும் புரிஞ்சிடுச்சு இல்லையா? புரிஞ்சு சார். சரிதான். இப்ப 1 கிலோ 500 கிராம் என்னது? இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, விகிதம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் விகிதம் கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிப்ப? இது கிலோல இருக்கு, இது கிராம்ல இருக்கு. ரெண்டு அலகும் ஒரே அலகா இருக்கணும். சரியா? இப்போ 1 கிலோன்றது 1000 கிராமா? ஆமா, 1 கிலோனா 1000 கிராம். கிராம் ஈஸ்ட் 500 கிராம். முதல்ல இந்த கிராமுக்கு கிராம் அடிச்சிடலாமா? கிராம் கிராம் கேன்சல் ஆயிடுச்சு. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். 10/5. இது 1 இது 2. 2:1. சரி, இதுல x என்ன? x என்ன? 5 சார். 9. இங்க பாரு. ஐயோ 5. இப்ப இது 1னா 1x = என்னது? 500. கரெக்ட்டா? 500. ஆமா. சரியா? அப்ப x = என்னது? இந்த 1 இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தல போகும். 500 / 1 500. இந்த சைடும் செக் பண்ணிடலாமா? இந்த சைடும் செக் பண்ணலாமா? இப்போ 2x னா என்னது? 1000. ஓகேவா? 2 இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தல வந்துடும். 1000/2 அப்ப போட்டா 500. x என்னதுங்க? 500. ரெண்டுத்துல எது பண்ணாலும் அதே தான் வரும். ஓகேவா? x காமன் தான். ஓகேவா? 500 ஏன்னா காமனா 500ஆல அடிச்சிருக்கும். ஓகேவா? ஓகே. இது வரைக்கும் தெளிவா புரிஞ்சுச்சா? புரிஞ்சு சார். ஏன்னா இது புரியாம ஒண்ணுமே பண்ண முடியாது. இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாதான் போட முடியும். ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து டைம்லயும் சரி, ஏஜ், ஒர்க் எல்லாத்துலயுமே ரேஷியோ வச்சுதான் நம்ம போட போதும். ஓகேவா? ரேஷியோ புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால மித்ததை போட முடியும். ஓகே? ஓகே. சரி. இப்ப 1
ஹவர் 1 ஹவருக்கும் 10 சென்டிமீட்டருக்கும் ரேஷியோ எடுக்க சொல்றான், விகிதம் எடுக்க சொல்றான். எடுக்க முடியுமா? 1 hour 10 சென்டிமீட்டர். ரேஷியோ எடுக்க முடியாது. எடுக்க முடியாது. புரியுதா? விகிதம் காண இயலாது. சரியா? ரெண்டு வேற வேற அலகுகளை நம்ம விகிதம் காண முடியாது. ஓகேவா? அதே மாதிரி ரேஷியோக்கு யூனிட் கிடையாது. இப்ப அது 30 சென்டிமீட்டர் இஸ்டு 50 சென்டிமீட்டர். இதுக்கு ரேஷியோ சொல்லுங்க. 0 0 கேன்சல் ஆகும். 3:5. கரெக்ட். அந்த சென்டிமீட்டருக்கும் சென்டிமீட்டருமே கேன்சல் ஆயிடும். ஓகேவா? அப்ப விகிதத்துக்கு ரேஷியோ கிடையாது. ரேஷியோக்கு யூனிட் கிடையாது, அலகு கிடையாது. ஓகேவா? இந்த 30 சென்டிமீட்டரும் 50 சென்டிமீட்டரும் 3:5 இருக்கு. இப்ப இத பிராக்ஷனா மாத்தனா, பின்னமா மாத்தனா 3/5. ஓகேவா? பின்னமா மாத்தனா 3/5. ஓகேவா? கீழே இருக்கிறது இந்த சைடு போயிடும். ஓகேவா? இந்த கான்செப்ட் முடிஞ்சது. அதுமே இதுக்கு எல்லாமே கரெக்டா போட்டாச்சு. இப்ப 1/4 இஸ்டு 4/1. இதுக்கு விகிதாசாரம் கண்டுபிடிங்க. 1/4 இஸ்டு 4/1. சார் 1/16. இதுவே விகிதமா தானே இருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையுமே கீழே சேமா மாத்திடணும். என்னது? கீழே சேமா மாத்திரணும். இங்க 4 வருதா, இங்க 4 வர மாதிரி பண்ணணும். 1/4 இஸ்டு 4/1 இருக்கு இல்லையா? மேலையும் 4 கீழையும் 4 பெருக்குனா இது மாறாதுல்ல? பாத்தோங்க 4/1 இருக்குல்ல, 1 பெருக்குனா மாறுமா? மாறாது. அப்ப 4/4 என்னது? 1. அப்ப 1 பெருக்குறது சமம் தான், மேலையும் கீழையும் 4 பண்ணா. அப்ப 1/4 இஸ்டு 16/4. ஓகேவா? 4க்கு 4 அடிச்சு விட்டுரு. அப்ப 1:16. என்னது? 1:16. அது எப்படி பண்ணலாம்னா அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. அதுதான் ஏன் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம்னு உங்களுக்கு தெரியணும்ல. அப்படி சொல்றீங்களா? ஆமா ஆமா, கரெக்ட் தான். நீ சொன்னது கரெக்ட் தான். அது ஏன் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்றோம்ன்றது தெரியணும்ல, அதுக்கு தான் இது சொன்னேன். அப்படியே சிம்பிளா கிராஸ் மல்டிப்ளை பண்ணா அது வந்துடும். ஓகே, இது இருக்கா? இப்ப நம்ம என்ன பண்ண போதோம்னா ப்ரொபோர்ஷன் பார்க்க போறோம். அப்படின்னா விகித சமம். விகித சமம் அதாவது A இஸ்டு B யும் C இஸ்டு D யும்
சேமா இருக்கு, சமமா இருக்கு. அதான் விகித சமம். சரியா? A is to B equal to C is to இப்ப இத சமம் அப்படின்னு சொல்றோம்னா நம்ம ஈக்குவல்ட்டுன்னு வைக்க மாட்டோம், இப்படி வைப்போம். ஈஸ்ட். சமம். இது ஈக்குவல் தான். இது உண்மையா இருக்கிற பட்சத்துல எப்படி இருக்கும்னா இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் A இன்ட்டு டி எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா B இன்ட்டு சிக்கு ஈக்குவலா இருக்குமா? ஓகேவா? B இன்ட்டு சிக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு விகிதமும் விகித சமம்னு சொல்லிடுறாங்க. ஓகே, நைட்டு 10 மணிக்கு சாப்பிடுறேன். A into B equal. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போடலாமா? போடலாம் சார். 2:3 4:6. இது ரெண்டும் விகித சமமா பார்த்துலாமா? பார்க்கலாம் சார். 2 6 வேலை 2 into 6 3 into 4 12. இது ரெண்டும் சமமா இருக்கா, ஈக்குவலா இருக்கா? நான் முன்ன 12 12 ஈக்குவல் சேம் விகித சமம். இப்ப கொஸ்டின்